உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இன்ஹேலர் ஸ்பேசரோட யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ ஸ்பேசரை லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ ஸ்பேசர் வந்து என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பார்ட்ஸ் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கணும். சில மாஸ்க் வந்து ரிமூவபுளாக இருக்கும், சில மாஸ்க் வந்து அட்டாச்சாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா, ஒரு பவுலில் வந்து வார்ம் வாட்டர், வெதுன்னு இருக்க தண்ணி எடுத்துக்கணும். ஹாட் வாட்டர் கூடாது. அதில் வந்து நம்ம ஒரு 2 to 3 drops வந்து இந்த டிஷ் லிக்விடோ டிட்டர்ஜென்ட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோப்பி வாட்டராக வரும்போது என்ன பண்ணணும்னா, இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் சப்மர்ஜ் பண்ணிடணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் ஆகிடும். 15 மினிட்ஸ் சோக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த வாட்டரை எடுத்து இப்படி ஷேக் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத் மேலே வந்து வச்சிடணும். பண்ணக்கூடாது. உள்ளார வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா வந்து கிளாத்தோ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஏர் ட்ரை மட்டும் தான் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ளார வந்து ஸ்டாட்டிக் சார்ஜஸ் ஃபார்ம் ஆகிடும். அது ஃபார்ம் ஆகிட்டால் மெடிசன் வந்து இதிலே ஒட்டிக்கும். குழந்தையோட லங்ஸ்க்கு ஒழுங்காக டெலிவர் ஆகாது. இந்த ஸ்பேஸரை வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி க்ளீன் பண்ணணும், ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. அண்ட் இன் கேஸ் ஆஃப் காஃப் அண்ட் கோல்டு இருக்கும்போது குழந்தைக்கு 2 to 3 days ஒன்ஸ் கூட க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும்.